சின்ன உதாரணமா வச்சுங்க. நாம சாப்பாடு சாப்பிடுறோம். ஒரு அன்பர், ஐயா நீங்க நேத்து கடவுளை பற்றி பேசிட்டு இருந்தீங்களே, நான் கேட்டிருந்தேங்க அங்க. ஆனா கொஞ்சம் நேரமா எடுத்ததுனால நான் போகணும்னு போயிட்டேன். அவங்க கேள்வி கேட்க முடியல. இப்போ வந்து காலையில 5 மணிக்கு வந்தார் உருவாஞ்சேரியில. அது ஒரு 2 மைல் தூரத்துல. நான் நாத்திகன், அதனால எனக்கு அது பொருத்தம் இல்லை. அதனால காலையில வந்து அந்த கேள்வி கேட்க. நீங்க அப்படி ஒரு சக்தி இருக்கிறதாக நீங்க நம்புறீங்களா? நான் நம்புறோம் இல்லையோ, உங்களுக்கு ஒரு அந்த உணர்வை தருவதற்கு சில உபமானம். நீங்க இல்லைன்னா சாப்பிடுறீங்களா? சாப்பிடாத எப்படி வாழ முடியும்? சரி, நீங்க சாப்பிடுற சாப்பாடு உள்ள போச்சு, அவ்வளவுதானே நீங்க செய்யறது. அதன் பிறகு அந்த சாப்பாடு என்ன ஆகுது? எரிஞ்சு போகுது. கொஞ்ச நேரம் அமைதியா பேசுங்க. யோனிக்கிறது என்பது நான் சொல்றேன், அது முதல்ல விஷம் தெரியுது. அதுக்கப்புறம் அதுல ஒரு பகுதி ரத்தமா மாறுது, ரத்தத்துல ஒரு பகுதி சதையா மாறுது, சதையில ஒரு பகுதி கொழுப்பு வருது, கொழுப்புல ஒரு பகுதி எலும்பா வருது, எலும்புல ஒரு பகுதி மஜ்ஜையாகி அதுல இருந்து வித்துவாகி 7 தாதுக்களாகி இந்த உடல்ல இவ்வளவு நடைபெறுது. அந்தந்த சக்தி தேவையற்ற அணுக்களை தள்ளி வருது, தேவை உள்ளதை கூட்டி அந்த இடத்துல பொருத்திக் கொள்ளுது. அதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நீங்களா செய்றீங்க, நான் செய்யல. உங்க அம்மா அப்பா வேண்டியவங்க யாராயிலும் செய்யறாங்களா உங்களுக்காக? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பின்ன யார் செய்யாது? அதான் இயற்கை. அந்த இயற்கை தான் கடவுள்னு சொல்றேன். நீ பேர் தான் மாத்தி சொல்ற. அந்த இயற்கை என்று சொல்ற வார்த்தைய கடவுள்னு சொல்றாங்க. இப்ப உண்டா இல்லையா? அப்படி சொன்னா நான் ஒத்துக்குவேன் என்று சொல்லிட்டு பாருங்க, கையில ஓடிட்டு வாங்க. இந்த அது இப்ப நான் காலையில வரும்போது ஒரு ஆளு இந்த பிள்ளையார் கோயிலுக்கு பாருங்க, அதை சுத்தி வரலாம். இப்படி கொடி உட்காந்துட்டு குட்டி. இது ஐயாம இல்லை. இது என்ன? அங்க கல்ல வச்சுட்டு அதை சுத்திட்டு வச்சு அதை கும்பிட்டுட்டு குட்டிக்கிட்டு வர்றதுனால என்ன? அவங்க ஒரு பழக்கம், அந்த மாதிரி தேவையற்ற பழக்கம் எதுக்காக கேட்டேன். நான் சொன்னேன் அது ஒரு நல்ல பழக்கம் தான். அதுல நல்ல பழக்கம், தேவையற்ற பழக்கம். அது மூட பழக்கம். அவங்க கையில என்ன இந்த சிகரெட்டு குடிக்கிறீங்களா? எதுக்காக? நன்மை என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் நேரம், அதாவது 2 மணி நேரம் ஆச்சுன்னா ஒரு மாதிரியா சோர்வா இருக்கும். அதை போய் ஒரு டம் அடிச்சா நல்லா இருக்கு. சரி, இதனுடைய விளைவுகள் வந்து இருதயத்தை கெடுக்கும், உடலை கெடுக்கும், அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் எனக்கே தெரியுங்க. நான் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த தவறு செய்துட்டே தானே செஞ்சப்போ அவன் தவறு செய்யறான். நான் அவங்கள நான் சொல்றேன், காலையில எழுந்து இந்த காலுக்கு அதாவது அங்க ஓடி இங்க ஓடி இவ்வளவு நடையெல்லாம் சொல்ல மாட்டான். 9 சுத்து கோயில சுத்தம்னா ஏதோ கடவுளுக்கு சுத்துறோம்னு சொல்லிட்டு சுத்தமா காலில் நல்லா வாக்கிங் வந்து ஒரு 1.5 பல்லாங்க 2 பல்லாங்க போன அளவுக்கு வந்துட்டு. அதுக்கு மத்திய இல்ல, இப்படி குனிஞ்சு இந்த தோப்படம் போடும் போது எத்தனை உறுப்புகளுக்கு எத்தனை நரம்புகளுக்கு நல்ல எக்ஸசைஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தனியா செய்துட்டு போலாமே. எங்க செய்யறதுன்னா தனியா செய்யறவனா என்னடா நடுவழியில நின்று இந்த மாதிரி இருந்தா நான் எப்படி போறது இது சொல்லுவ. அதுக்காக ஒரு இடம் வச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, இங்க இந்த குட்டுவதனாலேயே பல நன்மைகள் உண்டாகுது என்றதை வெளிநாட்டு அறிஞர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்திருக்காங்க. அதாவது பிட்யூட்டரிக்கு ஊக்கம் கொடுத்து மறதியை தெளிய வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மருந்து குட்டுவது என்பது பின்னால இது பண்ணிருக்காங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கிற போது இப்ப என்ன சொல்றீங்க? அதான் சரிதாங்க. சரி, நான் இன்னொரு சமயம் வரேன். அந்த மாதிரி விஷயம் தெரியாது. உண்மையிலேயே அவர்களுக்கும் ஒரு ஆராய்ச்சி இருக்கு. அந்த ஆராய்ச்சிக்கு சிந்தனை நல்ல வழியில சிந்திக்கிறதுக்கு, ஆராய்ச்சி செய்து சிந்தித்தவர்களோடு பேசி பழகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளல. அதனால அவர்கள் பேர்ல அதை குற்றமோ குறையோ காண முடியாது. அவர்களுக்கும் நாம் அன்பு பாராட்டி வாழ்த்து கூறி தெரிவிக்க வேண்டியதான் நம்முடைய கணக்கு.